நீங்கள் இப்போ பைத்தான் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். பட் வெயிட், எல்லோரும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அண்ட் இதை மிஸ் பண்ணால் உங்கள் சிஸ்டமில் கண்டிப்பாக பைத்தான் கோட் ப்ராப்பராக ரன் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக 3 ஸ்டெப்ஸில் பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலான்னு நான் சொல்லித்தர போகிறேன். வேறு எரர் வந்தால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் விண்டோஸ் ஆர் மேக் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் யூ கேன் இன்ஸ்டால் அண்ட் ரன் பைத்தான். நீங்கள் விண்டோஸ் ஆர் மேக் யூஸரான்றதை பேஸ் பண்ணி சாப்டர் செலக்ட் பண்ணி இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டுக்கு போய் சிஎம்டின்னு சர்ச் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பைத்தான் ஸ்பேஸ் ---- வெர்ஷன் அப்படின்ற இந்த கமாண்டை ரன் பண்ணி உங்களுக்கு பைத்தானோட வெர்ஷன் அவுட்புட்டாக வந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் ஆல்ரெடி பைத்தான் இருக்குது. பட் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டுச்சுன்னா நீங்கள் அடுத்து சொல்கிற ஸ்டெப்பை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் python.org/downloads இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து கூட காப்பி பண்ணிக்கோங்க. அதில் லேட்டஸ்ட்டு பைத்தான் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்க டவுன்லோட் பைத்தான் 3.13.1ன்னு காட்டும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப பைத்தான் வெர்ஷன் வேறையாக இருக்கலாம். யூ கேன் ஸ்டில் கோ அஹெட் அண்ட் டவுன்லோட் இட். அது பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும், நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆன அப்புறம் அந்த .exe ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வர விண்டோவில் ஆட் பாத்ன்ற செக் பாக்ஸை மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணலனா லேட்டர் நீங்கள் பைத்தான் ரன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ உங்கள் சிஸ்டம் பைத்தான் இன்ஸ்டால் ஆனதை ரெகக்னைஸ் பண்ணாமல் எரர் வரும். நானே நிறையா வாட்டி பைத்தான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்போலாம் இந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணாமல் எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இன்ஸ்டாலர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இல்லை பாதியிலே ஸ்டக் ஆயிடுச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க ஆன்டிவைரஸ் ரன் கம்ப்ளீட் ஆக விடாமல் பிளாக் பண்ணலாம். ஸோ டெம்பரரியாக ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கவலைப்படானா பைத்தான் இன்ஸ்டாலேஷனால் உங்கள் சிஸ்டம்க்கு எந்த செக்யூரிட்டி ப்ராப்ளமும் வராது. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதும் திரும்ப நீங்கள் ஆன்டிவைரஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதும் செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு மெசேஜ் வந்ததும் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருந்தா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு புது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரன் பண்ண பைத்தான் ஸ்பேஸ் ---- வெர்ஷன் இந்த கமாண்டை திரும்ப ரன் பண்ணி பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சில நேரம் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் முடித்ததும் கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் ஸ்பேஸ் ---- வெர்ஷன்னு ரன் பண்ணால் ஸ்டில் எரர் காட்டலாம். நீங்கள் ஆல்ரெடி கமாண்ட் ப்ராம்ப்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தது ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது சிஎம்டி ஓப்பன் பண்ணி இதே கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அப்டேட் ஆயிரும். ஸோ நான் டெமோ பர்பஸ்க்காக ஆல்ரெடி இருந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு அந்த எரர் காட்டுது பைத்தான் அன்ரெகக்னைஸ்டு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு புது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதே கமாண்டை ரன் பண்ணால் எனக்கு கரெக்டான வெர்ஷன் நம்பர் இப்போ காட்டுது. ஸோ இது இல்லாமல் வேறு புதுசாக ஏதாச்சும் எரர் வந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். மேக் யூசர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா உங்கள் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். பட் அதில் பேட் நியூஸ் என்னென்னா அது கண்டிப்பாக ஓல்டர் வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்கில் கமாண்ட் + ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். இதில் டெர்மினல்னு டைப் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினல் ஓப்பன் ஆனதும் அதில் ப்ரூ ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பைத்தான் இந்த கமாண்டை டைப் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் பைத்தான் வெர்ஷன் என்னவோ அது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஆல்ரெடி அப் டு டேட்னு காட்டுது. ஒருவேளை இந்த கமாண்ட் ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வருது இல்லை ப்ரூ அன்ரெகக்னைஸ்ட் அப்படின்னு காட்டுச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் ஹோம் ப்ரூ இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நான் கொடுக்குற கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஹோம் ப்ரூ இன்ஸ்டால் ஆயிரும். இந்த கமெண்ட்டை நான் பின்டு கமெண்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் ப்ரூ இன்ஸ்டால் ஆகி முடித்த அப்புறம் திரும்ப நீங்கள் ப்ரூ ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பைத்தான் இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் பைத்தான் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச அப்புறம் பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பைத்தான் 3 ஸ்பேஸ் ---- வெர்ஷன் அப்படின்ற இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தானோட வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை இல்லை ஏதாச்சும் எரர் வருதுன்னா பைத்தானோட பாத் வந்து என்விரான்மெண்ட்டில் கரெக்டாக செட் ஆகாமல் இருக்கும் இன்ஸ்டாலேஷன் ஆகிறப்போ. ஸோ அதுக்கு உங்கள் ஷெல்லை பேஸ் பண்ணி எப்படி அந்த பாத் செட் பண்ணும் அப்படின்றதையும் நான் பின்டு கமெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இது தவிர வேறு ஏதாச்சும் எரர் வந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எப்படி கொஞ்சம் கமெண்ட்ஸ் ரன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நீங்கள் ஜாவா, C++ இந்த மாதிரி லாங்குவேஜஸில் கோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணுன்னா புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் கோட் ஆட் பண்ணி அப்புறம் அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி சபபா எவ்வளோ வேலை. பட் பைத்தானில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே வேணாம். பைத்தானில் இதுக்கு தான் ரிப்பல்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பைத்தானில் இருக்க இந்த ரெப்பல்ன்ற ஃபீச்சர் மூலமாக நீங்கள் ஒரு கமாண்டை கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் மேக்கில் இருந்தீங்கன்னா பைத்தான் 3 இல்லை விண்டோஸில் இருந்தீங்கன்னா பைத்தான் அப்படின்ற கமாண்டை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷெல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பைத்தானோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், இல்லைனா பைத்தானோட ரெப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெப்பல்னால் என்னென்னா ரீட், எவால், பிரிண்ட், லூப் அப்படின்னு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஷெல் ஓப்பன் ஆன அப்புறம் நமக்கு இந்த கிரேட்டர் தென் யாரோ தெரியுது இல்லைங்களா? இங்கே நீங்கள் உங்கள் கமாண்டை இன்புட்டாக கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கொடுக்குறேன். 1+1 அப்படின்னு டைப் பண்ணுனா அது எனக்கு 2ன்ற அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் A = 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன்னா அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிருச்சு. இப்போ நான் ஏயோட வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆஃப் A அப்படின்னு கொடுத்தேன்னா ஏயோட வேல்யூ 1 அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A = 1 ரீட் ஆர் 1+1 எவால் இல்லை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ எல்லாமே நம்ம இந்த ஷெல்லுக்குள்ளே தான் பண்ணியிருக்கோம். அண்ட் பைத்தான் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பைத்தானோட ரெப்பல் ஷெல். ஸோ இதில் வர லூப்பிங் கான்செப்ட் பற்றி நம்ம தனியாக இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் இதே ஷெல்லில் இப்போ நான் சொல்கிற இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இம்போர்ட் ஸ்பேஸ் ஆன்டிகிராவிட்டி அப்படின்றத டைப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வருதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பைத்தானோட ஒரு ஹிடன் ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த ரெப்பல் விட்டு வெளியே போகணுன்னா எக்ஸிட்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா திரும்ப உங்கள் ஷெல்லுக்கே வெளியே வந்துடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டலேஷனில் ரெப்பல் கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுல எதுவும் எரர் வந்திருக்காது நம்புகிறேன். நீங்கள் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தா இல்லை வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சின்ன சின்ன கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். பட் பெரிய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறது எப்படி பண்ணணுன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஈஸியாக பைத்தான் பற்றி நிறையா கற்றுக்க போகிறோம் இந்த சீரீஸில். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ நானும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். See you there.